அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்க என்னுடைய வாழ்த்துக்கள். காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். ஸோ வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷினும், வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப் சொல்யூஷனும் போட்டுட்ருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரியலுக்கு மட்டும், ஸோ ரியல் அனாலிசிஸ்க்கு மட்டும் டெஸ்ட் நம்பர் 1 காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் நம்பர் 1 ரியல் அனாலிசிஸ்க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் தனியாக பிடிஎஃப் வந்துடும். அதே போல் அதனுடைய டீட்டெயில் சொல்யூஷனும் ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நான் செட்டு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார், அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தவொடனே நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நோ ப்ராப்ளம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலிடாக இருக்கும். எல்லாத்துக்குமே நான் டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டேன்னா டீட்டெயில் வந்து பக்காவாக ப்ரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து கைப்பட டைப் பண்ணது இது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வந்து செம்மையாக இருக்கும், ஷார்ட்கட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன கீ பாயிண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ எளிமையாக நீங்கள் அதை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட்டு போடுறோம். அதாவது ரியல் அனாலிசிஸு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, ஓடிபிடி அப்படின்னு யூனிட் வைஸாக வீக் டேஸில் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த 3 டேஸில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். டிஸ்கிரிப்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே. ஸோ சண்டேயில் வந்து டிஸ்கிரிப்டிவ் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 31 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 31 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இந்த 31 கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவ்வளோவும் செம்மையாக இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி எப்படி இருக்கணும், கொஷின்ஸ் எப்படி கேட்கணும், அதோடைய கீ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ கீ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக கீ கொடுத்துருக்கேன். ஸோ கீ ரெடியாக இருக்குது. ஸோ இந்த புக்லெட் வந்து கொரியராக வேணும் அப்படின்னா அதுக்கு தனி காஸ்ட்டு, டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு தனியாக காஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.